சைரன் ஜெயம் ரவி கீர்த்தி சுரேஷ் நடித்த படம். இந்த படம் வந்து ஒரு டீசெண்டான ஸ்டோரி, பட் ரொம்ப போரான ஸ்க்ரீன் பிளே. கதை எப்படின்னா, ஜெயம் ரவி வந்து அவர் ஒய்ஃபை கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லி ஆயுள் கைதியாக இருப்பார். பரவாயில்ல வெளியே வருவார். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒய்ஃபை கொண்டு கொடுக்க மாட்டார். வெளில வந்து யார் அவர் ஒய்ஃபை கொண்டாங்களோ அவங்கள வந்து இவர் மாட்டிக்காமல் எப்படி பழி தீர்த்துக்கிறாருங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. இப்போ படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸ் படம் ரொம்ப ஸ்லோவாக போகுது. அதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் விறுவிறுப்பாக போகுது. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் கொண்டு போகிறாங்க. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நம்மளுக்கு ஓப்பனிங்கில் இதுதான் கதை அப்படிங்கிறது கிளியராக சொல்லிடுறாங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக்லேயும் நம்மளுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டிங் இல்லை. ஏன்னா ஜெயம் ரவியோட ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்கிறது தெரியும். அவங்க இறக்குற ஒரு விஷயம்லாம் ரொம்ப சஸ்பென்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தாக எடுத்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அதோட எண்டு தெரிஞ்சனால நம்மளுக்கு அது பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அதே மாதிரி கிளைமேக்ஸில் என்ன நடக்க போகுதுங்கிறதும் நம்மளுக்கு ஓரளவுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ அதனால் கிளைமேக்ஸும் நம்மளுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இப்போ இதில் வந்து ஜெயம் ரவியோட பொண்ணுக்கு இடையில ஒரு பெரிய விஷயத்தை காமிச்சிருக்காங்க. பொண்ணு வந்து அப்பா கொலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து மதிக்கவே மாட்டேங்கிறா. ஸோ இவரும் அவளை வந்து பார்க்கணுன்னா அவள் பார்க்க விட மாட்டேங்கிறா. அவள் வந்து அவாய்ட் பண்ணுறா. ஸோ இந்த ஒரு விஷயம் அதை ரொம்ப டீட்டெயில்டாக போகணுன்னு பார்த்தா அதை பற்றி பெருசாக சீக்வன்ஸில் அது வந்து இப்போ டோட்டலாக அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் திரும்ப வந்து உண்மையை புரிஞ்சுக்கிட்டாலா இல்லையாங்கிறது வந்து கிளைமேக்ஸில் சொல்லுவாங்க. கிளைமேக்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்கிறது நாங்களாம் கெஸ் பண்ண மாதிரி நீங்களும் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி அவருக்கு வந்து எக்ஸாக்டாக இந்த கேரக்டர் வந்து செட் ஆகாத கேரக்டர் தான். பட் அவரோட லுக் வைஸு அவரோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து நல்லா மெனக்கெட்டு கேரக்டர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஒரு விஷயம்னா, போலீஸுக்கு ஒரு நல்ல ஒரு போல்டு லுக்கு, ஒரு கம்பீரம் வேணும். அது வந்து கீர்த்தி சுரேஷோட ஃபேஸில் இல்லை. உண்மையில சொல்ல போனால் அவங்க வந்து ரொம்ப ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் குழந்தனமாக தெரியுது. அடுத்தது யோகி பாபுவோட காமெடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓஹோன்னு காமெடி இல்லைனாலும் போர் அடிக்காமல் ஓரளவுக்கு ஓகே ரசித்து பார்க்குற மாதிரி இருக்குது. மியூசிக் பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து சாங்ஸ் பெரிய லெவலில் இல்லை. அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து விஷுவல்ஸ்க்கு ஏற்றப்பில் ஓகே தான் இருக்குது, மோசம்னு சொல்ல முடியாது. டைரக்டர் வந்து இந்த படத்தை வந்து கொஞ்சம் பெட்டரான ஸ்க்ரீன் பிளே, ஒரு ஸ்ட்ரெயிட் நரேஷனில் சொல்லியிருந்தாருன்னா படம் உண்மையிலே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஏன்னா இந்த ஒரு ஸ்டோரி வச்சு எடுத்த சீன்ஸ் வச்சுமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருக்கலாம். பட் என்ன ஒரு பெரிய மைனஸ்னால், ஒரு டிஃப்ரெண்ட்டான எடிட்டிங் டெக்னிக் ட்ரை பண்ணியிருக்காரு. எடிட்டரோட இதுவாக இல்லை வாட்எவர், அந்த எடிட்டிங் டெக்னிக் இன்ஃபேக்ட் ஸ்கிரிப்ட்லேயே அப்படி தான் இருக்கும். அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே மெத்தடாலஜி வந்து இந்த கதைக்கு வந்து செட் ஆகலை. நிறைய விஷயத்த ரொம்ப சீக்கிரமாக ஆடியன்ஸ்க்கு ரிவீல் பண்ணிடுச்சு. ரிவீல் பண்ணனால நம்மளுக்கு வந்து அந்த விஷயத்த காமிக்கும் போது அதுக்கான இம்பேக்ட் சுத்தமாக இல்லை. இதுதான் நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். இடையில கொஞ்சம் இடத்துல வந்து ஜாதி பற்றி பேசியிருக்காங்க. பட் அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக கதையில் ட்ராவல் பண்ணல. எனக்கு இந்த கொலை பண்ணவங்க எல்லாமே ஒரு ஜாதி வரிங்கிற மாதிரி ஒன்று காமிச்சிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு போர்ஷன் தான். ஸோ ஓவராலாக படம் வந்து உண்மையிலே வந்து ஏமாற்றம் தான். இந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இந்த கொலை நடக்கும்போது யார் கொண்டு இருப்பா, ஜெயம் ரவி மேலே பழி வர மாதிரி இருக்கும். கீர்த்தி சுரேஷ் வந்து என்கொயரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு ½ அன் ஹவருக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஒரு மெயின் இதாக வச்சு இந்த படத்தில் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலே நல்ல படமாக பண்ணியிருக்கலாம். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் வந்து கோட்டை விட்டார்.